இன்றைக்கி நம்ம வெள்ளாட்டங்கறி 1 கிலோ எடுத்திருக்கோம். இப்போ அதை வச்சு மட்டன் கிரேவி வந்து குக்கரில் வச்சு எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கலாம். நான் வந்து 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வேக வைக்கல, நம்ம குக்கர்லேயே குழம்பு வைக்கிறனால அதிலே வெந்துடும். இப்போ சின்ன வெங்காயம் 100 கிராம் மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், சோம்பு, சீரகம், கசகசா போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கலோட தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் எப்படி செய்யலாம் பார்த்துலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் வீட்டில் அரைச்சதை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கறியையும் சேர்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மட்டனை அப்படியே சேர்த்துறேன் நான். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ பொடி ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடையில் விற்கிற மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பாலை வந்து ஊற்றிடலாம். இதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேருக்கு அளவாக வைக்கிறனால இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கேன். போதுமானது. இதுவே வெந்து வரும்போது நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி லிட் போட்டு மூடிடலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ லிட் போட்டு மூடி ஒரு 6 விசில் விட்டுடலாம். லிட் போட்டு மூடியாச்சு. 5லேருந்து 6 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ கறியெல்லாம் எப்படி வெந்திருக்குன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக வெந்திருக்கும் போல். நல்லா குழந்தைகளுக்கு கூட பிச்சு ஊட்டிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா நுரங்க வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். நீங்களும் இதே மாதிரி குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.